ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திசைகள் 4 சேனல் மூலமாக மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி அண்ட் சாஃப்ட்வேர் செக்டரில் வந்து என்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசணும். இன்றைக்கி நம்ம பேச போகிற செக்டார் பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து உலக அளவுலேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய இண்டஸ்ட்ரின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பல நாடுகளில் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை வந்து இன்னொரு வடிவமாக உருவமாற்றுறது, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து ஒரு புதிய பொருளாக மாற்றுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒரு இரும்பு துண்டுகள் எடுத்து அந்த இரும்பு துண்டுகள் வந்து ஒரு மிஷினாக மாற்றுறது, இல்லைன்னா அதுலேருந்து சின்ன சின்ன ஆணிகள் தயாரிக்கிறது. ஸோ ஒரு பெரிய ஒரு கோர் ப்ராடக்ட் எடுத்து அதுலேருந்து ஒரு நம்ம மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய, இல்லைனா வந்து ஏதோ ஒரு தொழிலுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு மிஷினரிஸாவோ இல்லை வந்து ஒரு பொருட்களாகவோ மாற்றுறது தான் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட கீ ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருமாற்றுதல் ப்ராசஸ் வந்து ஃபிசிக்கலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு கெமிக்கலாக இருக்கலாம், இல்லை மெக்கானிக்கலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய பிளான்ட்ஸாக இருக்கும், இல்லை மில்ஸ் அப்படின்னு சொல்கிற மில்ஸாக இருக்கும், ஃபேக்ட்ரிஸாக இருக்கும். ஸோ இது மாதிரி பல்வேறு யூனிட் வந்து அதோட சைஸ் பொறுத்து, அதாவது அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் கெப்பாசிட்டி பொறுத்து அதை வந்து பல்வேறு வடிவங்களாக வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இதில் மிஷின்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி வந்து மேக்ஸிமம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ ஒரு ஃபோன் தயாரிக்கிற கம்பெனியில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டட் மிஷின்ஸ் இருக்குது. அப்புறம் ஹோம் அப்ளையன்ஸ் ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிற கம்பெனியில் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதை அசம்பிள் பண்ணுறதுக்கு மேனுவலாகவும் பண்ணுறாங்க. ஹியூமன் ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து அசம்பிள் பண்ணுறதோ டெஸ்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி பார்ட் ஆஃப் ஒர்க்கும் இருக்குது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து இங்கே மிஷினரிஸ் பேஸ் பண்ணி இருக்குது, அப்புறம் மெக்கானிக்கலாக ஹியூமன் ஒர்க்கை பேஸ் பண்ணியும் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதுதான் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியோட மெயின் ரோல். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்குது. நிறைய பார்த்திங்கன்னா இங்கே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்க ஸ்டீல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். இது போக பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் இருக்குது. கவர்மெண்ட்லேயே இப்போ பப்ளிக் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா பிஹெச்எல், அப்புறம் செயில், ஸோ இந்த மாதிரி பப்ளிக் செக்டார்ஸ் இருக்குது. இவங்க வந்து பல கீ ரோல்ஸ் பண்ணிருக்காங்க. இன்றைக்கி இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பவர் செக்டார்ஸ் ஆகட்டும், ஸோ அதுக்கெல்லாம் வந்து கட்டமைப்புக்கு வந்து தேவைப்படுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து செஞ்சு தரது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் தான். ஸோ இது வந்து ஒரு மெயின் கோர் ஏரியா. இதுலேருந்து சப்டிவிஷன்ஸாக நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஆட்டோமொபைல், ஏவியேஷன், இது மாதிரி. ஸோ அதெல்லாம் பற்றி பார்த்திங்கன்னா டீட்டெயிலில் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ரெகுலராக வரக்கூடிய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து யாரெல்லாம் போகலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமா கேண்டிடேட்ஸ், ஐடிஐ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க, இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், ட்ரிபிள், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்க மாணவர்களுக்கு வந்து நிறைய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஸ்கோப் இருக்குது. நன்றி, வணக்கம்.